Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது MK Creations. என்னோட பேர் MK. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஹேப்பி பர்த்டே செயின் envelope card எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Happy birthday envelope card செய்யறதுக்காக ரெண்டு பேப்பர்ஸ் வந்து எடுத்துர்க்கேன். ரெண்டுமே ஸ்கொயர் பேப்பர்ஸ் 4x4 cm ப்ளூ கலர் பேப்பரையும் 3x3 cm ஒயிட் கலர் பேப்பரையும் வந்து எடுத்துர்க்கேன். அந்த ஒயிட் கலர் பேப்பரை ப்ளூ கலர் பேப்பர் மேல வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 18 பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெடி பண்ணி வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலர் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அது கலர் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நான் ப்ளூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் வேறு கலர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிப்பன் வந்து எடுத்துக்கோங்க. நான் ரோஸ் கலர் ரிப்பன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் ரிப்பன் வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெலிசான ரிப்பன் வந்து எடுத்துக்கோங்க. ரிப்பன்லேயே கனமான ரிப்பன் இருக்குது. சாட்டின் ரிப்பன் வந்து இது மேலே அந்த பேப்பர்ஸை லைனாக 1 by 1 கீழே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டே வைங்க. நான் நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. நான் அது ஒட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன குளூ இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுறது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒட்டுறது மட்டும் டாப்பில் வந்து ஒட்டிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவில் கேப் விட்டு வந்து லைனாக ஒட்டிக்கோங்க. நம்ம செஞ்சு எடுத்த எல்லா பேப்பர்ஸுமே நான் ரிப்பன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 by 1 இதே மாதிரி அளவில் கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக பண்ணிட்டீங்கன்னா அது பார்க்க வந்து நல்லா இருக்காது. ஸோ இதே அளவில் கேப் விட்டு கரெக்டாக வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 18 பேப்பர்ஸ் வந்து செஞ்சு எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு இந்த லெவலில் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு அதிகமாக வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்பன் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது இது மாதிரி ஸ்கொயரான 20x20 சென்டிமீட்டரில் வந்து ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அந்த என்வெலப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக கூட வந்து எடுத்துக்கலாம் பேப்பர்ஸை. பட் ஸ்கொயராக வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இது மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான ஈக்குவலான சைஸில் வச்சு டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி அதில் வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதை நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது உங்களுக்கு ஆர்டின் ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கும். ஆர்ட்டில் 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 சைடுமே வந்து இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் பாட்டம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் சைடே வந்து இதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த கூசர் இருக்கிற பாட்டம் பீஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவரோட அந்த ஓப்பன் பார்ட்டாக வந்து வரும். ஸோ வந்து ஃபோல்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டம் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு திருப்பி வச்சிருக்க சைடு தான் வந்து பாட்டம் சைடாக வந்து இருக்கும். அந்த வளைய வருது பாருங்கள் வளைஞ்சு, அதுதான் கவரோட பாட்டம் பீஸாக வந்து இருக்கும். அதை நம்ம வளைச்சு அப்படியே ஃபெவிக்விக் வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை வளைச்சிட்டு ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கவர் மாதிரி வந்து மாறிடும். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருந்ததை ஃபெவிகால் வச்சு நான் பேஸ்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்வெலப் கவர் வந்து கிடச்சிரும். அடுத்து இந்த என்வெலப் கவர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிளைனாக வந்து இருக்குது. இது டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் டிசைன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் வெறும் கையில் வந்து கட் பண்ணி எடுக்கலாங்க. இது வந்து நான் கிராஃப்ட் சீசர் வச்சு தான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். இந்த கிராஃப்ட் சீசர் உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அது கிராஃப்ட் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜிக்ஸாக் சீசர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேப்பரில் கட் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த டிசைன் ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. இதே மாதிரி டிசைன்ஸை நம்ம வெறும் கையில் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் வந்து எடுக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி சீசர் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்பவே ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த அந்த டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசைன்ஸ் என்வெலப் கவரோட எட்ஜஸ் கார்னர்ஸ்ல வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பொசிஷனில் வச்சு நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க என்வெலப் கவரில். நம்ம கட் பண்ணி எடுத்த டிசைன்ஸில் என்வெலப் கவர் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேங்க. கீழே பார்ட் டைப்பில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்வெலப் கவர் வந்து நம்ம செஞ்சிட்டோம். இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச அந்த பேப்பர் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பர் செயினில் நான் 1 சைடில் மட்டும் வந்து எக்ஸஸ் ரிப்பன் வந்து விட்டுருப்பேன். அந்த எக்ஸஸ் ரிப்பன் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த என்வெலப் கவருக்குள்ளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரிப்பன் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்குது. அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நான் சிசர் வச்சு வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி என்வெலப் கவருக்குள்ளே வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் அந்த என்வலப் கவர் வந்து நான் வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். அது ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து விட்டுடலாம். நம்ம பேஸ்ட் பண்ணது இப்போ நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த செயின் பார்த்தீங்கன்னா எடுத்தலாம் அதுலேருந்து தனியாக வந்து வரல. இப்போ அந்த பேப்பர் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே இதே மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த என்வலப் கவருக்குள்ள வந்து வச்சுக்கலாம். நான் அந்த செயின் பண்ணும்போது வந்து சொல்லியிருந்தேன், நான் 18 பேப்பர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. நான் ஹாப்பி பர்த்டே ஜெரி அப்படின்னு போகிறதுக்காக நான் 18 பேப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது என் தங்கச்சிக்காக நான் பண்ணுறது. ஸோ நான் அதனால தான் வந்து இது மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருக்கு இது கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர் எந்த லென்த்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். அந்த செயினை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த என்வலப் கவருக்குள்ள வந்து வச்சுக்கலாம். அதில் எச் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தெரியிற மாதிரி வைங்க. ஏன்னா அவங்க எச்சை வந்து எடுக்கும்போது ஃபுல் செயினுமே வந்து எடுத்து வெளியே வர மாதிரி வரணும். ஸோ அந்த எச் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி வைங்க. மீதி லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்வலப் கவருக்குள்ளே வந்து வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பர்த்டே செயின் என்வலப் கார்டு வந்து நம்ம செஞ்சுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் மேலே ரிப்பன் வச்சு நான் கிஃப்ட் பேக்கிங் மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். அதாவது கட்டிக்கிறேன் மேலே. உங்களுக்கு வேணா நீங்கள் ரிப்பன் வச்சு கட்டிக்கலாம், இல்லை வேணா விட்டுலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் ரிப்பனை பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த என்வலப் கார்டு மாதிரி வச்சு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிப்பன் என்வலப் கார்டு மேலே வச்சு வந்து கட்டிட்டோம். இப்போ நீங்கள் அதை அவங்க கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க இதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற எச்சை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு வந்து லைனாக வந்து வரும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கும் அது ரொம்பவே பிடிச்ச கிஃப்ட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குன்னா பர்த்டே வந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸாக வந்து இருக்கும். ஹாப்பி பர்த்டே செயின் என்வலப் கார்டு எப்படி செய்யுது அப்படின்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி சஜஷன் ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிட்டு இருக்கும். என்னோட பேர் MK, நீங்கள் பார்த்துட்டு இருக்க MK Creations. Have a nice day. Thanks for watching the video. Bye.